அந்த ரத்தம் உனக்கு ஓடுதான் பாரு. போய் அவன்கிட்ட விட்டுட்டு இவன்கிட்ட விட்டுட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் ஜலைக்கும் கையேந்தி நிக்க வச்சிட்டான். நீ வள்ளல் பரம்பரையில பாரி ஓரி பேகன் ஆய் நல்லி காரி அதிகமான் 7 வள்ளல் உன் இனம் முன்னோன் தானடா. உலகத்துல நாட்டை ஆண்டவன் எவன்டா வள்ளலா இருந்தான்? ஓம் பரம்பரை தான்டா. அவன் பரம்பரை அணி கொடுத்து பழகினவன், வாங்கி பழகிட்டியே. கொடுத்தவன்டா, அள்ளி அள்ளி கொடுத்தவன்டா. அரைப்படி அரிசிக்கும் 1/2 கிலோ வெள்ளத்துக்கும் 1 முளை கரும்புக்கு நிக்கிறியடா. கேவலம். நீ வேலை செய்யல, உழைக்கல, வெம்பாடு படல, என்ன பண்ற? மானம்னு எங்க உனக்கு? கையேந்தும் போது தன்மானம் போயிருந்தடா. தமிழன் மானத்தை விட்டா உயிரை விட்டுவான்னு தாண்டா வாழ்ந்து வந்தோம் நம்ம. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். 2000-3000 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாத்தன் தானடா எழுதி வச்சா நம்ம பாட்டேன். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர். அதுபோல உயிரை நீப்பர். எப்போ மானம் போயிருச்சு நாங்கிறான். உனக்கு மானம் போயிருச்ச? எங்க கேவலம் கேவலம். தன்மானத்திற்காக போராடி சத்தவன் பரம்பரையில வந்துட்டு இந்த கேடு கட்டவங்கிட்ட நாட்டை கொடுத்துக்கிட்டு மிக்சி தாரன், ஃப்ரிட்ஜு தாரன். ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? உன் கையை கலையை வெட்டி வைப்ப, இல்ல கொடுத்தவன் தலையை வெட்டி வைப்பியா? எதை வைப்ப? அரிசி பருப்பு இந்த காய்கறி கீரை வைப்ப. எவன்டா தருவான்? எங்க அப்பா விவசாயி தான்டா தருவேன். அவன் தானே தருவேன், வேற எவன் தருவேன்? மிக்சியில எதை இருப்ப? மிளகா, மஞ்சள், கொத்தமல்லி, சீரகம். யார் கொடுப்பா? அது எங்க ஆத்தா தான் கொடுக்கணும். எங்க ஆத்தா இருளா இருக்கல்ல, அவ விலையை வச்சு தரணும். விவசாயி தான் தரணும். கிரைண்டர் எதை ஆட்டுவேன்? உன் தலையை போட்டு ஆட்டுவேன், எதை போட்டு ஆட்டுவேன்? உளுந்து, அரிசி, பருப்பு. யாரு? எங்க அப்பனும் ஆத்தாலும் விவசாயி தான்டா தரணும். விவசாயி தான் தரணும். அவனை கடங்கரன் ஆக்கிவிட்டு, அவனை தூக்குல தூங்கி சாக விட்டுவிட்டு ஃப்ரிட்ஜ் தாரே, மிக்சி தாரே, ஏசி தாரே, டிவி தாரே. நான் ஒன்னு கேட்கிறேன், நீ மானமுள்ள தமிழன் தானே? இங்க பாரு, நான் ஒன்னு கேட்கிறேன். மிக்சி கொடுத்துட்டா வாங்கிட்டா, பெருமையா வாங்கிட்டா. டிவி கொடுத்துட்டான், பெருமையா வாங்கிட்டா. சேலை கொடுத்துட்டான், பெருமையா வாங்கிட்டா. வேட்டி கொடுத்தான், பெருமையா வாங்கிட்டா. அரிசி கொடுத்தா, பெருமையா வாங்கிட்டா. அப்புறம் என்ன, எண்ணெய் கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் காசு ஆயிரக்கணக்காக கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் கிரைண்டர் கொடுத்தா வாங்கிட்டான். அப்புறம் இது என்னது, இந்த ஃப்ரிட்ஜ் கொடுப்பா வாங்கிடுவேன். 10,000 2,000 கொடுத்தா வாங்கிட்டான். இலவசமா திருமணமும் பண்ணி வச்சுட்டான். எப்படியே இலவச திருமணங்கள் 63 வயது 63 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அது பார்த்திருப்பேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் நெத்தியில ஒட்டிட்டான் ஜெயலலிதா ஸ்டிக்கரை. லேப்டாப்ல இந்த மிக்சியில ஒட்டின மாதிரி. பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணுகள்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு, பசங்களாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கு. திடீர்னு அம்மா வந்த உடனே ஓடியா ஒண்ணு. இவனுக்கு பார்த்த பொண்ணு அவனுக்கு போயிருச்சு, அவனுக்கு பார்த்த பொண்ணு இவனுக்கு போயிருச்சு. சிரிக்காத சத்தியமா நடந்துச்சு. என் தலைவல் மேனாலே நடந்துச்சு. கட்டுப்பா, அப்புறம் மாத்திக்கலாம் பண்ணிட்டான். யாரு? இவன் தாலி கட்டணும், அவன் கூட்டிட்டு போறான். அவன் தாலி கட்டணும், இவன் கூட்டிட்டு போறான். சிரிக்காத, நடந்துச்சுங்கிற என்ன சிரிக்கிற? இலவச கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அது வரைக்கும் வந்துட்டான். இப்போ அவன் இதே அறிவிப்பு எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பெருமையா ஓட்டு போட்டிய நீ இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? எவ்வளவு மானங்கட்ட செயல் உனக்கு தெரியுதா தெரியலையா? அப்ப இதையெல்லாம் எப்படி நீ வாங்குற? எப்படி வாங்குற? இப்ப அதை சொல்லும் போது உனக்கு எவ்வளவு வலிக்குது? அது மாதிரிதான் இதுவும். எப்படி வாங்குற நீ? எப்படி வாங்குற? கொடுக்கும் போது கையப்படுறா. இதை எப்படி வாங்கின? இந்த காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு மட்டும் கேள்றான். ஒரே ஒரு தடவை கேள்றான். இந்த காசை நீ எங்கிருந்து எடுத்தாய்? இலவசத்தில் இழக்கிற 6,800 கோடி, 5,000 கோடி, இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்தாய்? எங்கிருந்து எடுப்பாய்? இந்த கடன் 10 லட்சம் கோடி, வட்டி 1 லட்சம் கோடி யார் காசுல கட்டுகிறாய்? ஒரு தடவை கேள்றா. படிச்சிருக்கல, வீரம் இருக்கல, துணிவு இருக்கல, மான கைய புடுறா, கேள்றா.
கேள்றா, டேய் எப்படி கொடுப்படா இந்த விட, எப்படி கொடுப்ப? இது எங்க இருந்தா உங்க அப்பா மட்டும் சொத்தை வித்தியாடா, இல்ல எங்க அப்பா மட்டும் வரியில வாங்கினியாடா? ஒரே ஒரு தடவை கேள்றா, எனக்கு போடு போடாம போ. உன் ஓட்டுக்காக நிக்கிறவன் இதை பேசுவேன்னு நினைக்கிறியா? நாட்டுக்காக நிக்கிறேன்டா, இந்த நாட்டுக்காக. நான் உன் வாக்கை பத்தி கவலைப்படுவேன் அல்ல, உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவன். போட்டா போடு, போடலைன்னா போ. போடா, எனக்கு தான் ஓட்ட வச்சு என்ன பண்ண போறேன்? என்னைய நீ புரிஞ்சுக்கிட்டு போட்டா போடு. நான் வந்தால் இந்த நாட்டில் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், நல்ல ஆட்சியை கொடுப்பேன். நம்பிக்கை இருந்தா போடு, இல்லைன்னா போடாத. வழிவிடு. ஒன்னும் நோயாளி இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா தேர்தல் வந்தா கொஞ்சம் அடிக்கடி போகும். ஏன்னா அதுலதான் பணம் போறதுக்கு பதிலாக பணம் போகும். இது வந்து ஒரு நுட்ப திருட்டு. ரொம்ப டெக்னிக்கலா யோசிப்பாங்க. ஏன்னா 60 ஆண்டுகளா இதிலே பழகிட்டாங்கல்ல. அதனால ஒரு அறிவு சமூகமே, கற்றறிந்த பெருமக்களே, பேரன்பு கொண்ட என் பெற்றோர்களே, படித்த இளைஞர்களே, தம்பிகளே, தங்கைகளே, உங்களிடம்தான் இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் கையில தான் இந்த நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது. உங்களின் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாபெரும் மாறுதலை, வரலாற்று பெரும் புரட்சியை உருவாக்க முடியும் என்பதை அறிவித்திருந்த சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். இனிமேலாவது இன உணர்வு, மான உணர்வு கொண்டு நிமிரணும். தன்மானத்தோடு வாழ பழகணும். என் கால்களை நம்பி, என் உழைப்பை நம்பி என் வாழ்க்கை என்று வரணும். நீ கேட்க வேண்டியது படிப்பை கொடு, படிப்புக்கேற்ப வேலை கொடு, வேலைக்கேற்ற சம்பளம் கொடு, அதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் என்று சொல்லணும். 6800 கோடி இந்த 5000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டது. உனக்கு படிப்பிக்கிற ஆசிரியர் சம்பள உயர்வு கேட்கிறேன். மொத்தமா ஒரு 58 கோடி அல்லது 100 கோடி செலவாகும். அதை கொடுத்தா அந்த ஆசிரியர் நிம்மதியா படிப்பேப்பான். எனக்கு கொடுமடாது, என்ன கொடுமடா ஒரு நாடுறது. எனவே என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை, ஒரு தூய ஆட்சியை மலர்வதற்கு வாய்ப்பு தாருங்கள். இங்கே போட்டியிடுகிற, திருக்கோயிலூரில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி வழக்குரைஞர் ஹேமராஜன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். சிவந்தியம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை ராதிகா பிரபு அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி, நம் மக்களின் வெற்றி. எங்களிடம் வரும் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம், உங்கள் அதிகாரம். அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை கற்ற நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை கற்ற நாங்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். அன்பு சொந்தங்களே, மக்களுக்கான அதிகாரத்தை உருவாக்குவதற்கு மக்களிடமிருந்தே மக்களுக்காக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு நாங்கள் முன்வைக்கிற அரசியலை கூர்ந்து கவனியுங்கள். அது ஏற்புடையதாக இருந்தால் ஏற்று எங்களுக்கு வாக்களியுங்கள். இல்லை என்றால் நல்லதை கொள்ளுங்கள், அல்லதை தள்ளுங்கள். என் அன்போடு வேண்டுகிறேன், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வதென்பது நம் இனத்தின் வெற்றி, இனத்தின் மானத்திற்கான வெற்றி. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், நம் மண் காக்கும், மானம் காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும், மக்களின் நலன் காக்கும் என்பதை கனவத்தில் கொண்டு வாக்கை செலுத்துங்கள். மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றியை பெற செய்யுங்கள். திமுக அதிமுகவின் வெற்றி வழக்கம் போல ஒரு நிகழ்வு, சாதாரண ஒரு சம்பவம். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஆகப்பெரும் சாதனை.